Good morning students. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் 12th standard maths students எப்படி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறோம் டிப்ஸ் கொடுக்க போறோம் 12th standard maths students வந்து how to write the exam. So சென்டம் மார்க் வாங்குறது எப்படிங்கிறது நம்ம டிப்ஸ் கொடுக்க போறோம். So first most important thing வந்து the exam hall எப்படி எழுத போறோம். Prayer is the most important thing. Prayer, then you need to maintain your diet. முதல்ல prayers வந்து ரொம்ப important. Diet வந்து healthy diet need to maintain. Then you need to maintain your health and ஒரு நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப important. இது நான் வந்து இப்போவே சொல்கிறேன். We are going to write your exam for in the month of March தான் எழுத போகிறோம். midweek of Marchல மேக்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இதை வந்து ஜனவரி 2023 எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் சென்டம் மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம் இதில் மேக்ஸில். ஸோ ப்ரேயர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டயட் வந்து ஹெல்த்தி டயட். உங்களுக்கு எது ஹெல்த்தி டயட்னு தெரியும். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் டிப்ஸ் ஃபார் ஹெல்த்தி டயட்ஸ் அண்ட் மெயின்டைனிங் யுவர் ஹெல்த் அண்ட் ஸ்லீப் ஃபார் மினிமம் 7 hours daily. ஸோ இது வந்து எசென்ஷியல் திங் யூ ஷுட் மெயின்டைன் ஃபார் த நெக்ஸ்ட் 3 months. ஸோ எக்ஸாம் ஹாலில் எப்படி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணணுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 5 mark கொஸ்டின்ஸ். ஸோ 5 mark கொஸ்டின்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் பார்ட் ஏல நீங்கள் எல்லாம் போட்டுறீங்க. ஃப்ரண்ட் பேஜில் முதல்ல பார்ட் ஏல 1லேருந்து 20 வரைக்கும் மந்த் பண்ணிடுறோம். 1 to 20 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். 1லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ட் ஏ ஜஸ்ட் ரைட்டிங் த கொஸ்டின் நம்பர், ஆன்சர்ஸ் கடைசியாக தான் பண்ணுவீங்க. பேஜ் 1ல் பார்ட் ஏ சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ 1 to 20 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் போட்டுட்டு நெக்ஸ்ட் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஆன்சரிங். 5 marks தான் முதல்ல ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ 5 marks மொத்தம் 7 questions இருக்குது. 7 questions இருக்குது. இது வந்து 42லேருந்து 52 வரைக்கும் வருது. கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து 42லேருந்து 52 வரைக்கும் 5 mark questions இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் மேபி வேரி, கொஸ்டின் நம்பர் மாறலாம். இதில் வந்து எய்தர் ஆர் பார்ட். ஸோ எய்தர் ஆர் பார்ட் வந்து 5 marks வந்து 7 questions. ஃபஸ்ட்டு 1 hourல யூ நீட் டு கம்ப்ளீட் 5 mark questions. 5 mark questions எதில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு 1 hour. 1 hourங்கிறது நமக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 60 minutes. ஸோ 60 minutesல யூ ஆர் கம்ப்ளீட்டிங் என்னது? 60 minutesல 5 marks கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அது என்னது? பார்ட் 4. ரைட்டா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆவரேஜாக எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கிறோம்? 10 minutes எடுத்துக்கிறோம். மொத்தம் 7 questions. இஃப் யூ ஆர் தரவ் 60 நிமிஷத்துலேயே நம்ம 7 கொஸ்டினையும் முடிச்சிடலாம். ஓகே, மினிமம் 6 questions கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் 1 hourல 6 questions கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் மூவ் டு 3 marks. 3 marksல மொத்தம் நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது? அதுலேயும் 7 questions இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கணும்னு யூ நீட் டு டேக் 30 minutes. ஸோ ஆவரேஜாக ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம். ஆவரேஜாக ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம். 30 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடறோம். ஸோ இதில் 6 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். மினிமம் 6 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடும். எவ்வளோ? நெக்ஸ்ட் 30 minutesல. அடுத்தது 2 marksக்கு மூவ் பண்ணுறோம். 2 marks வந்து அதுவும் 7 questions. ஸோ இந்த 3 marksலையும் 2 markலையும் ஒரு செக் வைக்கிறாங்க. கம்பல்சரி ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணணும். 3 markலையும் 2 markலையும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி. அந்த கம்பல்சரி கொஸ்டின்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஈஸி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அது பயப்பட வேண்டாம். ஸோ 2 marksலையும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? 7 questions. அதுக்கும் நம்ம 30 minutes கொடுக்கணும். ஓகேங்களா? 30 minutes கொடுத்தரணும் நீங்கள். ஸோ அதுக்கு சராசரியாக ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம்னு எடுத்துக்கிட்டால் இதுலேயும் மினிமம் 6 questions கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேயா? முதல்ல ஒரு 60 நிமிஷம் 5 markக்கு, அடுத்த 30 நிமிஷம் 3 markக்கு, அடுத்த 30 நிமிஷம் 2 markக்கு. ஸோ 120 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் எக்ஸாம் வந்து 180 minutes, 3 மணி நேரம். ஓகேயா? மேக்ஸ் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட்டு பார்ட் ஏக்கு போகிறோம். பார்ட் 1 20 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு ஜென்ரலாக 15 questions பேக்லேருந்து கேட்பாங்க. 5 questions ஃப்ரம் இன்சைட் த புக். ஸோ என்னுடைய சஜஷன் வந்து பார்ட் ஏல உள்ள அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே சால்வ் பண்ணி தான் போடணும். 20 questions சால்வ் பண்ணி தான் போடணும் ஆன்சர்ஸ். So question number 1A,
கொஸ்டின் நம்பர் 2B அந்த மாதிரி போடாமல் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு தான் போடணும். மனப்பாடம் பண்ணி போடக்கூடாது. வி ஷுட் நாட் சம்மரைஸ் த ஆன்சர். ஒவ்வொரு கொஸ்டின் பார்ட்டி அப்ஜெக்டிவ் டைப் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் போடணும். இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கலாம், ப்ராப்ளம் கேட்கலாம், டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ யூ நீட் டு சால்வ் ஆல் த 20 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் தான் பார்ட் ஏ இது பண்ணணும். இதுக்கு ஒரு 30 minutes யூ நீட் டு அலாட். ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ ஆச்சு? முதல்ல 60 minutes 5 mark கொஸ்டின், அப்புறம் 3 மார்க்குக்கு ஒரு 30, 2 மார்க்குக்கு ஒரு 30, 1 மார்க்குக்கு ஒரு 30 minutes. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 150 minutes. ஸோ மீதி 30 நிமிஷம் இருக்குது. 30 minutes இதை வந்து நம்ம 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் நாங்கள் ஏற்கனவே விட்டுருந்தோம். ஓகேயா, அதை அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் விட்டுருப்போம், அதை அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 மார்க்லேயே ஒரு கொஸ்டின். இந்த லாஸ்ட்டு 30 minutesல இந்த பேலன்ஸ் 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின், அப்புறம் 3 மார்க்கில் ஒரு கொஸ்டின், 2 மார்க்கில் அங்கேயே முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 60 minutesல நம்ம 5 மார்க்ஸில் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணால் அங்கேயே முடிச்சிடலாம். அதே 3 மார்க்ஸ்லேயும் 30 minutes, 2 மார்க். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி எழுத போகிறோங்கிறதுக்கு ஒரு இது. அப்புறம் வேறு நியூ கொஸ்டின் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் நியூ பேஜ். ஸோ பார்ட் டியில் நம்ம ஆரம்பிக்கிறோம். பார்ட் 4 ஆர் பார்ட் டி, அது நியூ கொஸ்டின் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் இன் நியூ பேஜ். ஒவ்வொரு நியூ கொஸ்டினையும் நியூ பேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நியூ கொஸ்டின், நியூ பேஜ். ஆல்வேஸ் ஸ்டார்ட் நியூ கொஸ்டின் இன் அ நியூ பேஜ். ஸோ இதில் 100 marks வாங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? Each and every week Sunday we are going to conduct test series. Sunday test series நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் starting from 1st January. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம எப்படி இருக்க போகுதுங்க? டெஸ்ட் சீரீஸ்லேயே முதல்ல பார்ட் ஏ நம்மளோட இதில் வந்து 5 marks தான் இருக்க போகுது. பார்ட் ஏ 5 marks, மொத்தம் 5 கொஸ்டின். 5 5s are 25. பார்ட் ஏ வந்து 5 marks. எதுக்கு நம்ம முதல்ல 5 mark தான் கொடுக்க போகிறோம், ஏன்னா 5 mark முதல்ல அட்டன் பண்ணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி வந்து we are going to give 3 marks. ஸோ அதுவும் 5 கொஸ்டின். 5 3s are 15. அடுத்து பார்ட் சி வந்து 2 mark கொஸ்டின்ஸ். ஸோ 5 into 2 10. And part D we are going to have objective type 1 mark. So 10 into 1 10 mark. Over unit wise conduct பண்ணப்போம். 25 plus 15 40 50 60. Totally 60 marks over unit க்கு நம்ம every Sunday we are going to upload questions. So இது வந்து நமக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் நமக்கு சாய்ஸே கிடையாது. யூனிட் வைஸ் எக்ஸாம் நடக்கும்போது நமக்கு சாய்ஸே கொடுக்க போகிறதில்ல. ஸோ யூனிட் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்ம சாய்ஸே கொடுக்க போகிறதில்ல. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்பல்சரி கொஸ்டின் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? டோட்டலி 16 marks யூனிட் வைஸ் நம்ம டெஸ்ட் நடத்த போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 60ல் மினிமம் 50 எடுத்துட்டீங்கன்னா கூட surely you get that center. ஒவ்வொரு சாப்டர் வைஸ் எக்ஸாம் எடுத்துறப்போ 50 mark மினிமம் எடுத்துட்டீங்கன்னா you can surely score centum totally in your public exam. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 80 days இருக்குது for our public exam 12th standard மேக்ஸுக்கு. ஸோ நீங்கள் டெய்லி 2 hours ப்ரிப்பேர் பண்ணணும். மினிமம் 2 hours மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏற்கனவே ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. மினிமம் 2 hours யூ நீட் டு ப்ரிப்பேர் மேக்ஸ். இதை ரெண்டாக செப்பரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். மார்னிங் 1 hour அண்ட் ஈவினிங் 1 hour. இது மார்னிங் 5 to 6 AM ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈவினிங் 1 hour எடுத்துக்கலாம் அரௌண்ட். அதுவும் அதே 5 to 6 PM. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 hour படிக்கிறீங்கன்னா யூ ஷுட் சால்வ் த ப்ராப்ளம். யூ நீட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். டெய்லி 2 hours ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ இந்த கம்மிங் சண்டே we are going to start with first unit. We are going to upload the question paper. Answers you can send me. So நீங்கள் எப்படி ஆன்சர்ஸ் எழுதுறீங்க அதை பார்த்து I will value the paper and I will give you suggestions. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சேனல் அப்லோட் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி யூ நீட் டு சென்ட் மீ. ஸோ மை மொபைல் நம்பர் 99402
8671. If you contact through this mobile number, I will say you how to upload the answers to me. எப்படி answers எனக்கு அனுப்பணுங்கிறத I will send you instructions how to send the answers. Thank you students. If you like this video, share with your friends. Thank you.